உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வருணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆதியாய் நடுவமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. இந்த சைவ முன்னேற்ற சங்கம் செய்து வருகின்ற பணிகளில் அரும் பணி பெரும் பணி என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய புராண சொற்பொழிவு மிகச்சிறந்த ஒரு பணி என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அடியார்களை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சாதாரணமாகவே நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லா கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற ஒரு பாடல் உள்ளது. ஆனால் இவர்கள் பெரிய புராணத்தில் உள்ளவர்கள் நல்லார்கள் அல்ல, அதுக்கு எத்தனையோ படிகள் மேலே உள்ளவர்கள். அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒரு சிறு பயம், அதாவது இந்த சொற்பொழிவு தொடரை தொடக்கி வந்தவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவஸ்ரீ நாகநாத சிவம் குருக்கள் சிவாசாரியர் அவர்கள். அவரை தொடர்ந்து பேசியவர் சிவஸ்ரீ வசந்தன் குருக்கள் அவர்கள். அவர்களுடைய அறிவுடன் ஒப்பிடும் பொழுது நான் வரும் சாதாரண ஒரு மனிதன். அந்த தரத்துக்கு என்னால் பேச முடியுமா என்ற பயம்தான் எனக்குள் இருக்கின்றது. இருந்தாலும் என்னால் ஆனவரை நான் முயல்கின்றேன். பெரிய புராணத்தை பாடுவதற்கு தன்னுடைய பெரிய புராணத்திலேயே சேர்க்கிறார் ஒரு அருமையான புராணத்தை அமைத்துள்ளார். அதாவது யாருடைய வழியிலே நான் பாடுகின்றேன், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேச உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளம் வாச மலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்று மிக பணிவோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பணிந்து சேர்க்கிறார். அவர் வழியிலே நான் இந்த பெரிய புராணத்தை பாடுகின்றேன் என்று வழங்கி பாடியிருக்கின்றார். ஆனால் பெரிய புராணத்துக்கு வேறும் ஒருவர் அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். அது நம்பியாண்டார் நம்பியவர்கள் பாடிய திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூல். அதிலே செப்பத்தகு புகழ் தில்லையில் என்று வரும் பாட்டில் பிறை அணிந்த துப்பார்க்கு உரிமை தொழில் பொலிவோர் தமை சொல்லுதுமே என்று சொல்கின்றார். அதாவது இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் பிறை அணிந்த இறைவனுக்கு நடராஜனுக்கு உரிமை தொழில் செய்யும் உரிமை உடையவர்கள். வேறு யாருக்கும் அந்த பதவி கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள்தான் வழி வழி ஆளாய் அந்த தொண்டு செய்வர் என்று நியோகிக்கப்பட்டார்கள். அந்த திருத்தொண்டர் புராண சாரம் என்கின்ற நூலிலே அந்த தில்லைவாழ் அந்தணர் மரபிலேயே ஒதுக்க உமாபதி சிவம் என்கின்ற திருச்சிறவர்கள் நல்ல வானவர் போட்டும் என்கின்ற பாடலிலே இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய என்னென்ன சேவை செய்கின்றார்கள் என்பதை மிக அழகாக பட்டியலிட்டிருக்கின்றார். தில்லை மன்றுள் நாடகம் செய் பெருமானுக்கு
அணியார். அணியார் என்றால் பல பொருள்கள் உண்டு. ஆனால் இங்கே அவர்களுடைய, அதாவது அந்த நடராஜ பெருமானுடைய படை என்று கூட சொல்லலாம், ஒரு டீம். அவருக்கு சேவை செய்கின்ற ஒரு அணி உள்ளவர்கள். பணி எடுத்தற்கு உரியார். நடராஜ பெருமானுக்கு பணி செய்வதற்குரியவர்கள். தில்லைவாழ் அங்கணங்கள் எடுத்து நாதன் செப்பும் அருளுடையார். நான் சற்றுமுன் சொன்னது போல திருத்தாண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதற்கு அந்த சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்ததாக தில்லைவாழ் அங்கணர்களும் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க அப்படியே பாடிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படி பாடும் அருளுடையார். முக்தியார் தொழில் செய்கின்றவர்கள். அதுக்கும் எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கின்றது. திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே கற்றாங்கு எளியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேயர் என்று தேவாரத்தில் வருகின்றது. ஆகவே அந்த திருச்சிதர்கள் அவர்களெல்லாம் வேள்வி செய்பவர்கள். பக்திக்கு எல்லை காண்பறியார். அவருடைய பக்திக்கு நாம் எல்லை காண முடியாது. மிகவும் கனிந்தவர்கள். நடராஜரிடத்தில் மட்டும் மிகவும் பக்தி உடையவர்கள். வேறு எந்த தெய்வங்களையும் அவர்கள் வழிபடுவதில்லை. ஒப்புலகில் தாமே ஏய்ந்துள்ளார், எமை ஆட வாய்ந்துள்ளார். இந்த கடைசி 2 பதங்கள், அதாவது தில்லைவாழங்களுக்கு வேறு யாரையும் ஒப்பு சொல்ல முடியாது. தமக்கு தாமே ஒப்பானவர்கள், எம்மை ஆள வந்தவர்கள் என்ற கருத்திலே அந்த உமாபதி அவர்கள் அந்த பாடலை பாடியுள்ளார். இனி தில்லைவாழங்கணன் பதிகத்திலே நாம் முதலில் பாடிய ஆதியாய் நடுவமாகி கற்பனை கடந்த சோதி என்ற 2 திருப்பாடல்களையும் சேக்கிழார் சிவபெருமானுக்கு பாடிய பின் 3வது திருப்பாடலிலிருந்து 9வது திருப்பாடல் வரைக்கும் தில்லைவாழங்கணர்களை பாடியுள்ளார். அதிலேயும் அவர்களுடைய பணியை அவர் பட்டியலிட்டுக் கொண்டு போகின்றார். அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. 8வது பாடலிலே செம்மையால் தணிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானால் அவர்கள் மிக அமைதியானவர்கள், அன்புள்ளவர்கள், தெய்வ வேதியர்கள். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். நடராஜரையே எப்பொழுதும் தொண்டு செய்து, எப்பொழுதும் 6 பொழுதும், சிதம்பரத்தில் 7 பொழுது என்று சொல்வார்கள், அப்பொழுதும் தொண்டு செய்து வாழ்கின்ற இனி பெரும் பேரும் இல்லார். அதைவிட பெரிய பேர் அவர்களுக்கு இல்லை. தம்மையே தமக்கு ஒப்பார். சற்று நான் முன்பு சொன்னது போல அவர்கள்தான் அவர்களுக்கு ஒப்பானவர்கள். அந்த நிலைமையால் தலைமை சார்ந்தவர்கள், முதன்மையானவர்கள், தலைமையானவர்கள் என்று மிக அழகாக 8வது திருப்பாடலில் சேக்கிழார்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு சிறு சந்தர்ப்பத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நடராஜரிடத்திலே பக்தி வாய்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு நான் நேரிலே கண்ட ஒரு காட்சி. 3 வருடங்களுக்கு முன் ஆணி திருமஞ்சன விழாவுக்கு சிதம்பரம் போயிருந்தேன். அப்பொழுது தேரிலே நடராஜர் பகுதி வந்து தேரால் வழங்குகின்ற காட்சி. திருச்சியில் ஒருவர் எனக்கு பக்கத்தில் இருந்து என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நடராஜரை தேர்ந்து இறக்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த கிழக்கு வீதி முழுக்க சிதம்பரம் போனவர்களுக்கு தெரியும், அடித்து விலக முடியாத கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்திலே ஓரத்திலே ஒரு மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரியினுடைய வண்டி வந்து நிற்கின்றது. என்னுடன் பேசிக்கொண்டிருந்த திருச்சிதர் மிக கோபாவேசமாக அங்கே போய் அந்த அதிகாரியை பார்த்து ஒரு திட்டினார். அதாவது இந்த வண்டியை இதிலிருந்து உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும். சிதம்பரத்தில் விசேஷம், எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் திருச்சியர்கள் சொல்லுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். அந்த அதிகாரி எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எனக்கு அதிசயமாக இருந்தது. திருச்சியர் மிக அன்புள்ளவர், பண்புள்ளவர்,
இவ்வளவு கோபமாக அந்த அதிகாரி பேசுகிறாரு, திட்டுகிறாரு என்று பார்த்தேன். ஆனால் அடுத்த நிமிஷம் நடராஜ பெருமான் தேரில் வந்து இறங்கி வந்த பொழுது திருச்சியுடைய தோளில் இருந்த துண்டை காணவில்லை. அது கிடப்பை இருக்கிறது. அவருடைய 2 கண்களிலும் நீர் புறப்புறன்னு வடிகிறது. நடராஜரை மிக அன்பாக அவர் வழிபட்ட அந்த காட்சி நேரே காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுதான் அந்த திருச்செங்கலிலே உள்ள ஒரு விசேஷம். அந்த பேரு, அந்த நடராஜருக்கு தொண்டு செய்யும் பேரு அவர்களுக்கு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு. அந்த பேர் என்ற வார்த்தையை பேரிடங்களிலும் சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடியிருக்கின்றார். ஒன்று, பல இடங்களில் பாடியிருக்கிறார். உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்லுங்கள். ஒன்று, கண்ணப்ப நாயனார் சரித்திரத்திலே அவர் 2வது கண்ணையும் இடந்து வைப்பதற்கு தயாராகிவிட்டார். அப்பொழுது சிவன் அவரை கரங்களிலே பிடித்து தடுக்கின்றார். அந்த காட்சியை பாட வந்த சேக்கிழார், பிறவி இதன் மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஒரு கண் அஞ்சி தம் கண் இடந்தப்ப உதவும் கையை ஏவியவர் தம் கையால் பிடித்துக் கொண்டு என் பலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று அந்த பெயரை சேக்கிழார் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இன்னொரு இடம் எனக்கு மிக பிடித்த இடம், புனிதவதியார் வீட்டுக்கு சிவனடியார் வேடத்திலே சிவபெருமான் போகின்றார். அவர் போன நேரம் ஒரு இடைப்பட்ட நேரம். நாங்கள் அந்த வீட்டுக்கு யாராவது வந்தால், ஆனால் இப்போதான் சாப்பிட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணி போட்டு வந்துருக்கூடாதா என்று சொல்வது வழக்கம். அல்லது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் வந்தால் அவர்களை பேசாமல் பேசி அவர்களை வழி அனுப்பி விடுவோம். ஆனால் புனிதவதியாருக்கு அந்த பண்பு இல்லை. அவர் வந்தவரை கண்டிப்பாக உபசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தை உடையவர். அதுவும் ஒரு சிவனடியார் வந்திருக்கின்றார் என்ற சிந்தையிலே கரி அமுதன் உதவாதே திரு அமுது கைகூட. அங்கே வந்து பல கரைகளுடன் சாதமோ அல்லது வேறு ஏதோ தரமான அறுசுவை உணவு அங்கே கிடையாது. வெறிமலர் மேல் திருவனையார், அதாவது அழகிய தாமரை பூவின் மேல் இருக்கின்ற இலக்குமி போன்ற உருவமைப்புடைய புனிதவதியார் விடையவன் தன் அடியாரே வரறிய விருந்தானால், விடையில் இருக்கின்ற சிவபெருமானுடைய சிவனடியார் எனக்கு இன்றைக்கு கிடைத்த விருந்தினராக இருந்தால் பேரிதன் மேல் இன்னையிலும் அறிகிறார். இதைவிட பேரு எனக்கு என்ன இருக்கின்றது என்று அந்த மிக மகிழ்ந்தவராய் அவர் அமர்வு செய்வதற்கு ஆதரிப்பார். அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்கின்ற அன்போடு அவரை அழைத்து உபசரித்தார் என்று மிக அழகார். வேறு பல இடங்களில் இந்த பேர் என்கின்ற வார்த்தையை சேக்கிழார் மிக அழகாக பயன்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த தில்லைவாழந்தவர்களுடைய புராணத்தினுடைய 9வது திருப்பாட்டிலே இன்று இவர் பெருமை அம்மான் இயம்பலாம் இல்லைத்தாமோ எனக்கென்று எழுதியது போல இருக்கின்றது. இவர்களுடைய பெருமை என்று எடுத்து சொல்ல எனக்கு முடியுமா? முடியாது. சேக்கிழாருக்கே முடியாதுனால் நமக்கு எங்கே முடியும்? தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்டர் தொகை முன்பாட அன்று வன்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முந்திருவாக்கார் கோத்த முதற் பொருள் ஆனார் என்றால், நான் முதலில் சொன்னது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு சிவன் அடியெடுத்து கொடுத்தது. தில்லைவாழ மன்னனும் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுவதற்குரிய அவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்றால் அவர்களுடைய பெருமையை சொல்ல நான் யார் என்று சேக்கிழார் மிக பணிவன்போடு சொல்லுகின்றார். இன்னொரு சிறு கதை சொல்லுகின்றேன். இந்த கங்காதீரத்திலே வேணி வீசுவதற்கு பிரம்மா மிக
அதனால தில்லைக்கு வந்து தில்லைவாழந்தவர்களை தன்னுடன் வரும்படி அழைக்கின்றார். அதற்கு வியாக்கிரவாதனுடைய உத்தரவை பெற்று அவர்களை அழைத்துக் கொண்டு போகின்றார். போய் அங்கு வேள்விகள் எல்லாம் முடிந்தவுடன் கண்ணியவர்மன் தன்னுடைய தேரில் இந்த தில்லமூவாயவர்களை திரும்பி அழைத்து வருகின்றார். கோயிலின் வடமேற்கு பகுதியில் வந்தவர்கள் இறங்கிய பொழுது 2999 தில்லைவாழர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் குறைகின்றார். எண்ணி பார்த்த பொழுது ஒருவரை காணவில்லை. அப்பொழுது அசரீதியாக நடராஜனை தன்னையும் சேர்த்து அவர்களுடன் அண்ணும்படி சொல்வதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி தில்லைவாழ அந்தணர்களுடன் தன்னை சேர்த்தான் இறைவன் என்றால் அவர்களுடைய பெருமையை நாம் மேலும் சொல்ல வேண்டுமோ? அப்படிப்பட்ட தில்லைவாழ அந்தணர்களுடைய பெருமையை சொல்வதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேறு யாருக்கும் தகுதி கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பெரியவர் என்று சொன்னால் அந்த பெரியவரை பற்றி நாம் அறிவதற்கு இன்னொருவர் சொல்வார்கள் பழமையாக. இங்கே சுந்தரர் சொல்லுகின்றார் தில்லைவாழந்தவர்களை பற்றி. சுந்தரரை பற்றி உபமன்யு முனிவர் எழுந்து நின்றதாக உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கு. சுந்தரர் கையிலக்கு போனபோது உபமன்யு முனிவர் வந்து சிவனை தவிர வேற யாரையும் வணங்காதவர். திருத்தாண்டகத்திலே வரும் பாலக்கு பாலகன் வேண்டி அழித்திட பாற்கடல் இந்த பிரான், அது உபமன்யு முனிவருக்கு ஒரு பெருமை. இன்னொரு பெருமை, அவர் தீட்சை கொடுத்தவர். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு தீட்சை கொடுத்தவர். கிருஷ்ணர் வந்து சிவனை வேண்டி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பல காலம் தவம் செய்கின்றார் புத்திர பேச்சுக்காக. அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் உபமன்யு முனிவர் சிவபூஜை செய்வதற்கு புஷ்பங்கள் கிடைக்கவில்லை. அப்போ அவர் தன்னுடைய உதவி செய்கிறவர் சொல்கிறார், அந்த நீரிலே வரும் புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு வா. கிருஷ்ணர் போட்ட புஷ்பங்கள் நீரிலே வந்து கொண்டிருக்கின்றன. அதை இவர் எடுத்து சிவபூஜை செய்வதற்கு பயன்படுத்துகிறார். அப்போ கிருஷ்ணருக்கு கோபம், சிவ நிர்மாலயத்தை திருப்பி எடுத்து பயன்படுத்தலாமா? அதுக்கு உபமன்யு முனிவர் விளக்கம் கொடுக்கின்றார். நீ சிவ தீட்சை பெறாது செய்கின்ற பூசை சிவனுக்கு போகாது. அதனாலே தான் நீ சிவதீட்சை பெற்று பூஜை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அதனாலே உபமன்யு முனிவரையே தன்னுடைய குருவாக ஏற்று கிருஷ்ணர் தீட்சை பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. இந்த பாடலையும் சேர்க்கிறார். யாதவன் துவரை இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் என்கின்ற பாடலை நமக்கு சொல்லியிருக்கின்றார். வாயு சங்கீதையில் உத்தரகாண்டத்திலும் மகாபாரதத்தில் அனுசாசன பர்வதத்தில் 14ஆம் அத்தியாயத்திலும் கூர்ம புராணத்திலும் இந்த வரலாறுகள் உள்ளதாக யாழ்ப்பாணம் ஆறுமுகராவ் அவர்கள் பெரிய புராண சுசனத்திலே எழுதியிருக்கின்றார்கள். இனி தில்லைவாழந்தவர்களுடைய பெருமையை பார்த்தோம். சிதம்பரத்தினுடைய பெருமையை பார்க்கலாம். சிதம்பரம் என்ற கோயில் நண்பர் ராமநாதன் முதல் சொன்னது போல சைவர்களாகிய அனைவரும் வாழ்க்கையில் ஒற்றுமுறையாவது கட்டாயமாக போய் வழிபட வேண்டிய ஒரு தலம் கோயில் என்பது அதுதான். இங்கே பலர் என்னை கேட்பார்கள், நீங்கள் கோயிலுக்கு போவதில்லையா? நான் சொல்லும் பதில், கோயிலுக்கு அவன் அழைத்தால்தான் நாங்கள் போக முடியும், சும்மா போக முடியாது. கோயில் என்பது சிதம்பரம் என்று நாவலர் எழுதியுள்ளார். வேறு பல விஷயங்கள் இப்பொழுது வெப்சைட்டும் சரி கூகுள்
சிவபெருமான் உருவம், அருவுருவம், அருவம் ஆகிய 3 தோற்றங்களும் அங்கே காணப்படுகின்றன. உருவம் நடராஜர் திருவுருவம், அருவம் நடராஜனுடைய வலது பக்கத்திலே, அதாவது நடராஜன் நாங்கள் பார்த்து கொண்டு நின்றால் நம்முடைய இடது பக்கத்திலே இருக்கின்ற ஆகாய வடிவம். அருவுருவம் அங்கே அபிஷேகம் செய்கின்ற ஸ்படிகலிங்கம். ஆக 3 திருவுருவங்களும் அங்கே இருந்து அருள்பாலிக்கின்றார் நடராஜ பெருமான். இன்னொரு சில சின்ன நாவலுடைய இதிலிருந்து வாசிக்கின்றேன். புண்டமாகிய சரீரத்தில் இடைக்கும் பிங்கலைக்கும் நடுவில் உள்ள சுழுமுறா நாடியும், பிரம்மாண்டத்தில் உள்ள இப்பரத கண்டத்தில் இலங்கைக்கும் இமயமலைக்கும் நடுவில் உள்ள தில்லையும் கருணாநிதியாகிய சிவன் ஆனந்த நித்தியம் செய்யும் ஸ்தானமாகும் என்று யாழ்ப்பாணம் ஆறுமுகர் எழுதியிருக்கிறார். அதனால இதைவிட பெருமையோ அல்லது புகழோ சிதம்பரத்துக்கு தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 4 சமயகுருவிடம் வழிபட்ட தலம் சம்பந்தர் பாடியிருக்கின்றார். முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று பாடியிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் குறித்த ஒருவனும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் என்று பாடிக்கொண்டு போய், இனித்தமுடைய எடுத்த பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று பாடியிருக்கின்றார். சுந்தரர் பெருமானை பெற்றாம் ஒன்றை என்று பாடியிருக்கின்றார். மணிவாசகரோ அந்த நடராஜ பெருமானை திருவாசகத்தை எழுதும் புகழ் பெற்றவர். தன்னுடைய திருவாசகத்தின் பொருள் என்ன என்று தில்லைவாழ் அந்தனர்கள் கேட்ட பொழுது கை காட்டி தம்புருவம் காட்டாது மறைந்தவர் என்று அங்கே மறைந்தவர். அதனாலே அந்த சிறப்பு வாய்ந்த சிதம்பரத்தை தயவு செய்து இதுவரைக்கும் போகாதவர்கள் இனிமேலாவது போய் வழிபடுங்கள். 2 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒன்று பெரியவர்கள் கொலை செய்தால் அது நல்லதில் முடியும். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு தொண்டு செய்பவராக, மலர் கொய்து தொண்டு செய்பவராக அங்கே இருக்கும் பொழுது அணிந்திலை கமலி என்ற 2 பெண்கள் இச்சை கொண்டதனாலே இறைவன் அவரை பூலோகத்தில் வந்து அந்த இன்பங்களை அனுபவித்துவிட்டு பின் திரும்பிவான் என்று படித்ததாகத்தான் சுந்தரமூர்த்தி வரலாறு நாங்கள் படிக்கின்றோம். அப்போ அவர் செய்த அந்த பிழை, அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்யும் பொழுது சிந்தை அதில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர கலையக்கூடாது என்கின்றதை தெரிவிப்பதற்காக அந்த வரலாறு ஏற்பட்டிருக்கலாம். அதே சமயத்தில் சைவர்களாகி நாங்கள் எல்லாரும் ஓதி பயன் பெறுவதற்கான 7ஆம் திருமுறை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். சம்பந்தர் தகப்பனை காணவில்லை என்று அழுததனாலே நமக்கு 3 திருமுறைகள் கிடைத்தன. நாவுக்கரசர் சைவத்தை விட்டு வெளியே போனதனாலே அடுத்த 3 திருமுறைகள் நமக்கு கிடைத்தன. ஆகவே ஞானிகள், பெரியவர்கள், இறைவர்கள் பெற்றவர்கள் பிழைவிடுவதாலே உலக நன்மைகள் தான் அதிகம் நடந்திருக்கின்றன. அது ஒன்று. 2வது, இந்த வியாக்கிரபாத முனிவர் இறைவனுக்கு பூ பறிப்பதற்காக இறைவனிடமே வேண்டி புலியினுடைய பாதங்களை பெற்றார் என்று அறிகிறோம். அந்த நகத்திலே கூட சிறு கிருமிகளோ புழுக்களோ தான் பூ பறிக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதிலே கண் பெற்றார் என்று வரலாறு சொல்கின்றது. அப்போ நாங்கள் தொண்டு செய்யும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும், மன ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பது ஒன்று.
சிதம்பரத்தை பற்றி பேசினோம். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். சிதம்பரம் ஆகாயத்தலம், அதாவது அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒன்றிலும் அடங்காதது. அப்படி இறைவனை கண்ட இன்னொரு அன்பர் தாயுமான சுவாமிகள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்று வேறொன்று அறியேன் பராபரமே என்கின்ற அடிகளை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அப்படி இந்த தாயுமானவர் பாடல்களில் நிறைய பராபரமே என்று முடித்திருப்பார். அவர் அருள் பெற்றது மௌனகுரு சுவாமிகள் திருமூலர் வழியிலே வந்த ஒரு சித்தர். அவரை குருவாக கொண்டு அருள் பெற்ற ஒரு வழியார். அந்த தாயுமான சுவாமிகள் திருமறைக்காலம் என்ற வேதாந்தியத்தில் உள்ள சைவ வேளாண் மரபில் வந்தவர். அவருடைய பரம்பரையில் வேதாரண்யம் திருமறைக்காட்டு கோயில் நிர்வாகத்தின் பரம்பரையாக தொண்டு செய்து வரும் அன்பர்கள் ஒருவரான நமது அன்புக்கும் மதிப்புக்குரிய திரு வேலரத்னம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை சைவமன்றத்தின் சார்பில் நான் வரவேற்கின்றேன். ஐயாவை பற்றி சில வார்த்தைகள். வேதாரண்யத்தில் நான் போன பொழுது ஐயாவுடைய தொண்டுகள் பலவற்றை பார்க்க முடிந்தது. இந்தியாவிலே சர்தார் என்கின்ற பட்டம் கிடைத்தது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் என்று நினைக்கின்றேன். ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், மற்றது திருமறைக்காட்டைச் சேர்ந்த சர்தார் வேலரத்னம் அவர்கள், ஐயாவுடைய பாட்டனார். அவர் மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் செய்த காலத்தில் இவரும் அதில் பங்கு கொண்டவர் வேலரத்னம் ஐயா அவர்கள். அந்த வெள்ளையராட்சி முடிவுற்ற காலத்திலே கஸ்தூரிபாய் காந்தி இல்லம் என்ற ஒன்றை வேதாரண்யத்தை அமைத்து பல சிறுவர்களுக்கு அறிவும் உணவும் புகட்டி வருகின்றார்கள். அதை பார்க்கும் பேரம் எனக்கு கிடைத்தது. அது தவிர நான் முதல் சொன்னது போல வேதாரண்யம் கோயில் பராமரிப்பிலும் அவர்கள் பங்கு செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்களை சைவமன்றத்தின் சார்பில் மிகவும் அன்புடனும் பணிவுடனும் வரவேற்கிறேன். பார்வதி மதையே தென்னாடுடைய சிவனை போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி. நானே சொல்லிக்கிறேன். மறைக்காட்டுரை மணாளா போற்றி, மாமறைக்காடா போற்றி போற்றி. இப்ப சொல்லுவீங்க, மறைக்காட்டுரை மணாளா போற்றி, மாமறைக்காடா போற்றி போற்றி சொல்லுவோம். மாமறைக்காடா போற்றி போற்றி. கைலாயத்துல திருமணம் நடக்குது. நம்ம வீடுகள் எல்லாம் திருமணம் நடக்கும். அந்த நேரம் எவ்வளவு பரபரப்பான நெருக்கடியான நேரம். அந்த நேரத்துல உடனே வேதாரண்யத்துக்கு வந்தார் வேதாரண்யேஸ்வரம், வீணாவாத விதுஷி அம்மாவும். எதுக்குன்னா அகஸ்தியருக்கு காட்சி தரேன்னு ஒத்துக்கிட்டார். அகஸ்தியரை மட்டும் அந்த திருக்கல்யாணத்துல இருக்க விடாம தென் பகுதிக்கு அனுப்புறார். நிலத்தை சமப்படுத்தணும்னு சொல்லி, என்ன மட்டும் அனுப்புறீங்களே சுவாமின்னு கேட்கறத, இத்தனை ஜீவராசிக்கும் நீ சமமானவன் தெரிய வைக்கிறேன், உடனே உனக்கு தரிசனம் தரேன்னு சொல்லி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்னு திருத்தாண்டகம். அருமையான மனைவி, புது மனைவி பக்கத்தில் இருக்கும்போது சுவாமி என்ன வேண்டினாலும் கொடுப்பாராம். அவரை எல்லாரும் நினைச்சுக்கோ. கிரிவலம்னு நடக்குது பௌர்ணமி நாட்கள்ல. வேதாரண்யத்துக்கு சத்தியகிரின்னு ஒரு பேர் உண்டு. தீங்கு திருதர திருமறை காற்றுரை தேவை பாங்கு சூழ் வலம் செய்திடில் பாத வைக்கொண்டிருக்கு ஓங்கு பெருவேள்வி ஒரு 10,000 ஞற்ற தாங்கு புண்ணியம் அனைத்தும் சார்பர் சரதம்னு வருது.
சரதம்ங்கிறது அருமையான தமிழ் பெயர், சத்தியத்துக்கு இணையா சொல்றது. சுவாமியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னாலும் பெருவேள்வி என்று சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகம் ஒரு 10,000 செய்ததும் அதன் பின்தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் சத்தியம்னு வேதாரண்ய புராணம். இங்கே பெரிய புராணம் 63 நாயன்மார்கள். எனக்கு ஒரு கேள்வி கேட்டேன் என்னுடைய தகப்பனார் பத்மஸ்ரீ அப்பாவுடைய அமரர், இப்ப யாருமே பெரிய சிவ அடியார்கள் இல்லையா இந்த காலத்திலையும்? அப்பவே அவங்கெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இல்லப்பா, அதை கண்டெடுக்கிற சேக்கிழார் நம்மகிட்ட இல்லை இப்போ அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ பேர் இருக்கீங்க இறைவனுடைய முழுசா அவர் நம்பி நினைச்சு. வேதாரணத்துல ஐயா சொன்ன மாதிரி ஒரு மகளிர் தொண்டு நிறுவனம் நடக்குது. அன்னதானம், அபயதானம். அன்னதானம் தெரியுது, அபயதானம் தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு, வஸ்திரதானம் அடுத்தது, சாஸ்திரதானம், வித்யாதானம், ஔஷத தானம், கன்யாதானம், கோ சம்ரக்ஷணம், இதெல்லாம் 70 வருஷமா நடக்குது. காந்தியடிகளே இவனுடைய பாட்டனாருக்காக ஒரு சத்தியாகிரகம் பண்ணியிருக்கிறார். வேதாரண்யத்தில் உப்பு யாத்திரை நடந்தது. சொத்துக்கள்லாம் பறிமுதலான பிறகு அவைகள்லாம் திருப்பி தரணும்னு காந்தியடிகள் சத்தியாகிரகம் பண்ணி பாட்டனாருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி பெண்களுக்காக உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாரண்யத்தில் கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலம் ஒரு நாளைக்கு 5 வேளை உணவு தரோம், 7 வேளை பிரார்த்தனை நடக்கிறோம். இலங்கை பிரச்சனையின் போது 55 பெண் குழந்தைகளை ராமகிருஷ்ண மடத்தின் மூலம் கொண்டு வந்து வைத்து 11 ஆண்டுகள் பராமரித்து ஆதரித்தோம். வேதாரண்யேஸ்வரரை பார்க்கறதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிறேன். அங்க வந்தா எல்லாம் பூர்த்தி ஆகுது. 63 நாயன்மார்கள், வேதாரண்யத்துல 73 நாயன்மார்கள் உற்சவம் வந்து மூர்த்திகள் இருக்கு. தொகையடியார்கள் 13 சேர்த்து அங்க உற்சவம் நடக்குது. நச்சிகேதஸ், ஸ்வேதகேதஸ்னு 4 ரிஷிகள் வேதத்தோட ஃபைனல் சாப்டர் கட்டோபனிஷத் எழுதினவங்க அங்க தியானம் பண்ணி பெரிய அருளை பெற்றதாக சொல்கிறார்கள். வீணாவாத விதூஷணின்னு அம்மாவோட பேரு. சரஸ்வதி தேவிக்கு வித்தையில பெரியவங்கன்னு கர்மமா. அவங்க என்னோட வீணை பிரமாதமா வாசிப்பீங்களான்னு அம்பாள்கிட்ட வந்து கேட்கிறாங்க. சரின்னு ஒரு சதஸ் போட்டி நடக்கிறது. வீணை அருமையா வாசிச்சு முடிச்சதும் அம்பாள் சபாஷ்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை இனிமையா இருக்குதான் வீணையோட ரிசைட்டலை விட. கர்ப்பங்க அடைச்சி வீணையை வச்சுட்டு அம்பாளை நோக்கி தபஸ்ல மிகப்பெரிய சரஸ்வதி விக்கிரகம் அங்க பார்க்கலாம். அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேனை நாக்கில் தடவைனா குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய வித்வான்கள் ஆகிறாங்க. ஒரு முறை அவசியம் வரணும். அம்பாளுக்கு அதனாலதான் பேர் வீணாவாத விதூஷணி. தமிழ்ல யாழை படித்த மொழியாள், பண்ணின் நேர் மொழியாள். பெரிய கோவில், பெரிய சொத்துள்ள கோவில். அரசு விதிகள் படி கொஞ்சம் சிரமத்தில் இருக்கு. இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது 3 மாசத்துக்கு முன்னால. நீங்க எல்லாம் அவசியம் அங்க வரணும். அது பெரிய புண்ணிய தலம். நன்றி, நமஸ்காரம்.